ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சேனலில் ஒரு டைம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். சில டைமில் ஸ்டாக்ஸாக இருக்கும், நிஃப்டியாக இருக்கும், பேங்க் நிஃப்டியாக இருக்கும், ஏதோ என்னுடைய பார்வையில் என்ன படுதோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக விருப்பம் தான் நீங்களும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது 53K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒரிஜினல் சேனல் இது. 3500 வீடியோஸ்க்கு மேலே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சார் நான் எனக்கு எல்லாமே தெரியுது. எனக்கு அதாவது இந்த ஸ்டடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்டடி பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நிறைய கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணி எல்லாமே ஓகே ஓரளவு கண்டிஷனில் இருப்பாங்க. எனக்கு இதில் நீங்கள் சொல்கிறீங்க சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நான் சொன்னேன் இல்லைங்க, இதில் பிரேக் அவுட் ஆகுது, ப்ரைஸ் இதெல்லாம் போகுது, அதாவது இந்த 1390 வரலாம் ப்ரைஸ் மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் வச்சுங்களேன். இந்த கணிக்கிற விதம் எனக்கு எல்லாம் நல்லா வருது சார் எனக்கு. ஆனால் என்னால் ட்ரேடிங் எடுக்க சொல்ல பயமாக இருக்குது. அதாவது எத்தனையோ ட்ரேட் என் கண்ணு முன்னாடி மூவ் ஆகுது, என்னால் அந்த ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்னு ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபியர் ஏன் வருதுன்னா, ஏற்கனவே நம்ம கை சுட்டுக்கிட்ட அந்த ஞாபகங்கள், அந்த வலி, அந்த பெயின்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கற்றுக்கிறோம் இல்லைங்களா, இது கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெயின் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதாவது எப்படின்னா, கற்றுக்கிட்ட கான்ஃபிடென்ஸை விட அது ஏற்கனவே பட்ட வலி ரொம்ப அதிகமாக தெரியுது உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு தெரியுது, இந்த கட் பண்ணி மேலே போனால் ப்ராஃபிட், இந்த டிஸ்டன்ஸை உங்களால் கேட்ச் பண்ண முடியுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த கேட்ச் பண்ண முடியுதுன்றது நாலேஜ் நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜ், நீங்கள் கிளாஸஸ் எடுத்துக்கிட்ட நாலேஜ், அறிவுரை, உங்களுக்கு அந்த அனுபவம், ப்ராக்டிஸ் எல்லாம் ஓகே, எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. ஆனால் அந்த பெயின் அப்படின்றது அதையும் தாண்டி முன்னாடி நிற்குது. அப்போது இதை விட நீங்கள் இந்த ஏற்கனவே முன்னாள் நடந்த லாஸஸ், அப்புறமா அந்த தெரியாமல் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பதட்டம், அது உங்களுக்கு மனசில் ரொம்ப பாதிச்சிருக்குது. அதனால் இந்த ட்ரேட் எடுக்க உங்களை அலோவ் பண்ணலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா இதுதான். அப்படியே ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டிங்கன்னா கூட டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, அந்த பதட்டத்தில் கொஞ்சம் ப்ராஃபிட், அதாவது எவ்வளோ கொஞ்சம் மூவ் ஆன உடனே இந்த ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுவீங்க. இந்த ரிஸ்க்குக்கு இந்த ப்ராஃபிட் போதாது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய ரிஸ்க்குக்கு இந்த ப்ராஃபிட் போதாது. நீ என்ன பண்ண, இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் 1:2 வரும் உங்களுக்கு. இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் சின்னதாக கேஷ் பண்ணால் உங்களால் வராது. அப்போ நீங்கள் ஃபேர்லியே ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கடைசி வரலும் ப்ராஃபிட் சைட் நோக்கி போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் ஆக்சுவலாக இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோடனே ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாம் கலந்துக்க பார்க்கலாம். எத்தனை நாட்களில் நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம சேனலை அடுத்த லெவல் கொண்டு போகிறது நீங்கள் தான். அது உங்கள் மேலே தான் டிபெண்ட். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்போ ஃபியர் இல்லாமல் ட்ரேட் எடுக்க முடியாதா சார் அப்படின்னா முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு விஷயம், அந்த டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். டிசிப்ளின் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு சில பேப்பர் ட்ரேடிங் 3 மாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ண உடனே அதில் சக்ஸஸ் வரும் உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு பேப்பர் ட்ரேடிங் பண்ண சொல்ல கன்ஃபார்மாக சக்ஸஸ் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர் செட்டப் வச்சுட்ருப்பீங்க. அந்த செட்டப்பில் அது பேக் டெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த 3 மாதம் பேப்பர் ட்ரேடில் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு செட்டப் இருக்கும் பாருங்கள். அந்த செட்டப்பில் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ண சொல்ல கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ரியல் ட்ரேட் அப்படின்னு பண்ண சொல்ல அந்த டிசிப்ளினை காற்றுல பறக்க விட்டுருவாங்க. அதாவது டிசிப்ளின் என்ன, ஒழுக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. நாம் என்ன செய்யணுமோ அந்த வேலைக்கு, வேலை செய்ய வந்தோமோ அந்த வேலைக்காக காத்துட்ருக்குமே தவிர, செய்கிற வேலையை விட்டுட்டு என்ன சொல்லுவாங்களே, அது வேறு என்ன சொல்லுவாங்க விடுங்க, அது இப்போ நம்ம யூடியூப்பில் எல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வந்த வேலையை விட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்தாக்க அதுக்குண்டான பலன் தான் வருமே தவிர, நம்ம வந்த வேலைக்கு இவ்வளோ 3 மாதம் கஷ்டப்பட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுமே அதில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரியல் ட்ரேடில் வராது ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு எண்ணம். அப்போ டிசிப்ளினை காற்றுல பறக்க விட்டிங்கன்னா எப்படி உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்? அப்போ ஃபியர் போகணுன்னா
டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். டிசிப்ளினை ஃபாலோ பண்ண என்ன பண்ணணும், அதான் அந்த சொன்ன நேற்று உங்களுக்கு இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த சிங்கிள் குவான்டிட்டி இருக்கும், நீங்கள் என்ன ட்ரேடில் பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஒரு ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறீங்க பாருங்கள். இப்போ ஒரு 5000 நீங்கள் எடுத்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா 5000 ரிஸ்க் எவ்வளோ, 10,000 வேணும். ஸோ இந்த 10,000 நீங்கள் மேனேஜ் பண்ணுற வரல தான் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண முடியுங்க. இல்லை 5000 ரிஸ்க் எடுத்து 2,000 ப்ராஃபிட் இருந்தால் போதும், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா அடுத்த ட்ரேட் நஷ்டமாயிடுச்சுன்னா 5,000 நஷ்டத்துக்கு காத்துட்ருப்பீங்க. 2,000 ப்ராஃபிட்டு அடுத்த ட்ரேடில் என்ன ஆகும், உங்கள்கிட்ட காசு இருக்காது. நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணணும்னால நீங்கள் காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த சின்ன குவான்டிட்டி, ஸ்மால் குவான்டிட்டி, இப்போ 5,000 நஷ்டம்னா ஓகே, 500 நஷ்டம், அப்போது 1,000 ப்ராஃபிட். ஸோ 1,000 ப்ராஃபிட் எடுத்துக்க என்னால் முடியுது. இல்லைப்பா அவ்வளோயா, இப்போ என்னால் 100 வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு வந்து 200 வந்து ப்ராஃபிட் வரணும். அப்போ 200 ப்ராஃபிட் உங்களால் ப்ராஃபிட் அந்த லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 200 500 ஆகட்டும், 500 1000 1000 5000 5000 10,000 இப்படி தான் உங்களோட டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டோஸாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர நீங்கள் குவான்டிட்டியை மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. அதே மாதிரி பிளான் இல்லாமல் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த செட்டப்பில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களோ அந்த செட்டப் மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. புதுசாக ஏதோ ஒரு செட்டப் யூடியூப்பில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு அட்ராக்ஷனாக, இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு அது ஒர்க் ஆகலை அப்படின்னா புதுசாக ஒன்று தேடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படி தேடிகிட்டே இருக்கீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக புதுசாக தேடிகிட்டே தான் இருக்கணும். யாரும் உங்களுக்கு தெரியாத ஒன்று யாரும் புதுசாக ஒன்று யூடியூப்பில் சொல்ல போகிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே தான் இருக்கும். என்னென்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணி மறந்துடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி மறந்துட்டு புது விஷயம் தேடிக்கிட்டே இருப்பீங்க. சரி இது சரியாக ஒர்க் ஆகல, அடுத்தது சரியாக ஒர்க் ஆகல, அடுத்தது எத்தனை போயிட்டுருப்பீங்க, எத்தனை ஸ்ட்ராட்டஜி தேடிட்டு இருப்பீங்க, புரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி கான்ஃபிடென்ஸாக கொடுங்க. கான்ஃபிடென்ஸு டிசிப்ளினை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெபினார் எப்படின்னா உண்மையிலே ஆழமாக கற்றுக்கணும் அப்படின்றவங்க மட்டும் தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும், நான் டெய்லி 5,000 10,000 சம்பாதிக்கணும் ஒரு நோக்கம், அதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா நீண்ட நாள் பயணத்தில் தொடர்றவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கும் பாருங்கள், ஃபீஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் எத்தனை நாள் கிளாஸஸ் போகும் எல்லாமே கொடுத்துருக்கும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் தான் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.